பிரமேரிக்கா லைஃப் அஷூர்ட் வெல்த் பிளஸ் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு வெல்த் பில்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இல்ல எக்ஸ்பென்சிவ் வே டு சேவா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமா இந்த கொஸ்டின்கான ஆன்சரை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holistic.investment.in. இந்த பாலிசி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் லவ்ட் ஒன்ஸ்க்கு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. இதில் ஒரு சிம்பிள் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஜஸ்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இதில் கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட், ஃப்ளெக்சிபிள் பாலிசி டேர்ம் ஆப்ஷன்ஸ், கன்வீனியன்ட் ப்ரீமியம் பேமெண்ட் சாய்ஸஸ் கொடுக்குறாங்க நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்மே இதில் உண்டு. இப்போ இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ப்ரீமியம் பேமெண்ட் மோட்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார் ஆடட் கன்வீனியன்ஸ். அண்ட் ஃபீமேல் லைஃப்ஸ்க்காகவே ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, பாலிசி லோன் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் லிமிட்டடான ஃப்ளெக்சிபிலிட்டி தான் இருக்குது. ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் ரொம்பவே மாடஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இதில் லிக்விடிட்டி அண்ட் கேஷ் ஃப்ளோவில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸுமே இருக்குது. இதை மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம ஐஆர்ஆர் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா, பேசிக்கலி இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போகிறோம். பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் இல்லுஸ்ட்ரேஷன் படி. ஸோ ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க இல்லுஸ்ட்ரேஷன் படி அசியூம் பண்ணிக்கலாம், ஒரு 26-year-old மேல் இந்த பாலிசியில் 2 lakh rupees per year இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 10-year ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம், 20-year பாலிசி டேர்ம் சூஸ் பண்ணியிருக்காங்க. பாலிசி பார்த்தீங்கன்னா சம் அஷூர்ட் ஆஃப் 22 lakhs ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 20-year பாலிசி டேர்ம் எண்டில் பாலிசி ஹோல்டருக்கு ஒரு கேரண்டீட் லம்சம் மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஆஃப் 45.65 lakhs வருது. இதோட ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 5.39% per annum வருது. ஸோ ஒரு 20-year இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசானில் இந்த மாதிரி ஒரு ஐஆர்ஆர்ன்றது ரொம்பவே லோ. ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஐடியலி ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னை ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாதான் இன்வெஸ்டரால அவருடைய ஃபியூச்சர் கோல்ஸ்க்கான தேவையான அடிக்வேட் கார்பஸை அக்யூமுலேட் பண்ண முடியும். இந்த ரேட் ஆஃப் க்ரோத்ல மெச்சூரிட்டி ப்ரொசீட்ஸ் வச்சுக்கிட்டு நம்மளால கண்டிப்பாக ஒரு ரைசிங் காஸ்ட் ஆஃப் எஜுகேஷனோ, ஹோம் ஓனர்ஷிப், ரிட்டையர்மெண்ட் எந்த விதமான மேஜர் ஃபினான்ஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணுறது கஷ்டம். ஃபர்தரா லைஃப் இன்சூரன்ஸ் கவர் 22 lakhs கொடுக்குறாங்க. இது நிறைய ஃபேமிலிஸ்க்கு சஃபிஷியன்டாகவே இருக்காது. எஸ்பெஷலி நீங்கள் ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸ், இன்கம் ரிப்ளேஸ்மெண்ட் நீட்ஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டிஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிங்கன்னா. ஸோ ஓவரால் இந்த பாலிசி நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணலாம். இதுல நம்ம வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட இந்த பாலிசி ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ பிரமேரிக்கால பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நமக்கு சேர்ந்து வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரே பாலிசியில பண்ணாம செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லைஃப் கவருக்காக பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். சம் அஷூர்ட் 22 lakhs. நம்ம ஏன் 22 lakhs இருக்கிற சம் அஷூர்ட் எடுத்திருக்கிறோம்னா, பாலிசி ப்ரீவியஸா நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் இல்லையா, அதோட எக்ஸாம்பிள் பேராமீட்டர்ஸோட சிமிலரா இருக்கிற மாதிரி தான். ஸோ ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக சிமிலர் பேராமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ அப்ராக்சிமேட்லி இந்த 22 lakhsக்கு நம்ம கட்ட வேண்டிய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா பர் இயர் 7,600 rupees தான் ஃபார் 20-year பாலிசி டேர்ம் அண்ட் 10-year ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம். அப்போ இந்த டேர்ம் பிளான் எடுக்கிறதுனால பிரமேரிக்காவோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வருஷத்துக்கு 1,92,400 rupees ஆனுவலி ஃப்ரீ அப் ஆகுது. இதை உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைலோட அலைன் ஆகிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் ஆக்சுவலி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலோட ரிஸ்க் அப்பிடைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். இப்போ நீங்கள் ஹையர் ரிஸ்க் எடுக்க வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா ஈக்விட்டி ஓரியன்ட் ஆப்ஷன்ஸ் மாதிரி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். இல்லை கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா பிபிஎஃப் மாதிரி சேஃபர் அவென்யூஸ்மே சூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பிபிஎஃப்ல பார்த்தீங்கன்னா அவைலபிள் சர்ப்ளஸை நீங்கள் சப்போஸ் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ கான்ட்ரிபியூஷன்ஸும் இன் லைன் வித் பிபிஎஃப் ரெகுலேஷன்ஸோட இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 56.78 lakhs க்ரோ ஆகுது மெச்சூரிட்டியில். அப்போ ஐஆர்ஆர் 6.84% வருது. அமெரிக்கா பாலிசியை விட மீனிங்ஃபுல்லி ஹையரான ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணி இந்த பிபிஎஃப் கொடுத்துருக்கு. இதே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இந்த சேம் சர்ப்ளஸ் உங்களுக்கு நீங்க ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மெச்சூரிட்டி கார்பஸ் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 1.17 crores வருது பிஃபோர் டேக்ஸ். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் எல்லாம் ரிடம்ஷன் அப்போ நம்ம அக்கௌண்ட் பண்ணும்போது போஸ்ட் டேக்ஸ் கார்பஸ் 1.05 crore வருது. ஸோ ஐஆர்ஆர் போஸ்ட் டேக்ஸ்ல கால்குலேட் பண்ணும்போது 10.99% வருது. இதுக்கு எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோன்றதுமே உங்க ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சின்ன டேப்லர் காலமா ஸ்கிரீன்ல ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நீங்க பாஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டு ஆல்டர்னேட்டிவ்மே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பாலிசியோட ஹையர் மெச்சூரிட்டி வேல்யூ தான் சப்ஸ்டான்ஷியலி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதுல நம்மளுக்கு ஒரு பெட்டர் சான்ஸ் ஆஃப் பீட்டிங் இன்ஃப்ளேஷன் இருக்கு.
அப்போ இதோட பிரைமரி ரீசனே இந்த சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ்க்கு என்ன பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் தான். இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு லார்ஜ் போர்ஷன் ஆஃப் த மணி இன்வெஸ்டடாக இருக்கும் அண்ட் லாங்கர் பீரியட்க்கு காம்பவுண்ட் ஆகும். இதே வந்து இந்த மாதிரி பண்டில் ப்ராடக்ட்ஸ் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு போர்ஷன் ஆஃப் த ப்ரீமியம் இன்சூரன்ஸ் காஸ்ட் பாலிசி எக்ஸ்பென்ஸ்க்கு டைவர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ காம்பவுண்டிங் பொட்டன்ஷியல் லிமிட் ஆயிடுது. அல்டிமேட்லி வெல்த் கிரியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெடியூஸ் ஆயிடுது. அப்போ ஃபைனல் வெர்டிக்ட் என்ன? அமெரிக்கா லைஃப் அஷ்யூர்ட் வெல்த் பிளஸ் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசி நம்மளுக்கு கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸோட ஒரு சர்டனிட்டி கொடுத்தாலுமே கேரண்டீட் பே அவுட் ரிலேட்டிவ்லி மாடஸ்டாக தான் இருக்கு. ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோலை மீட் பண்ற அளவுக்கு சஃபிஷியண்டா இல்லை இன்ஃப்ளேஷன் அக்கௌண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா. அண்ட் இது ஜென்ரேட் பண்ணியிருக்கிற ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா செவரல் ட்ரெடிஷ்னல் டெப்ட் ஓரியன்டட் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸை விட கம்மியாக இருக்கு. ஸோ ஃபர்தர்மோர் இதோட கவரேஜ் இன்சூரன்ஸ் கவரேஜும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேமிலிஸ்க்கு அடிக்வேட்டாக ப்ரொடெக்ஷன் ஃபினான்ஷியலி கொடுக்குற அளவுக்கு இல்லை. ஸோ ரிட்டர்ன் பெர்ஸ்பெக்டிவ் படி பார்த்தீங்கன்னா பிளான் வந்து இது கொடுக்குற ஐஆர்ஆர் நமக்கு மெனி கன்வென்ஷனல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட கம்மியாக இருக்கிறதுனால அஸ் அ ரிசல்ட் இது ஒரு கம்பெலிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கிடையாது. இன்சூரன்ஸ் காம்பனன்ட்மே லிமிட்டடாக தான் இருக்கு. ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் செப்பரேட்டாக பண்ணலாம். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது ஃபினான்ஷியல் பிளானிங்கோட க்ரூஷியல் பில்லர். அதுக்கு நீங்கள் பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த காஸ்ட்லேயே உங்களுக்கு ஹையர் லைஃப் கவர் கிடைக்குது அண்ட் டிபெண்டன்ஸ்க்கு பெட்டர் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை நீங்கள் ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்ட் டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ மூலமா பெஸ்ட்டாக அட்ரஸ் பண்ணலாம். ஏன்னா அது உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் டைம் ஹாரிசன் ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கு படி அதை நீங்கள் டெய்லர் பண்ணிக்கலாம் அந்த போர்ட்ஃபோலியோவை. அண்ட் உங்களுக்கு சப்போஸ் இதில் ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது ப்ரொஃபஷனலாக அப்படின்றப்போ ஒரு கோல் ஓரியன்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண இல்லை இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எவாலுவேட் பண்ணுன்றப்ப நீங்கள் கண்டிப்பாக ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ட்ட கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க இந்த மாதிரி வந்து இன்ஃபார்ம் டெசிஷன்ஸ் எடுக்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் ஒரு ரெசிலியண்டான ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் கிரியேட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த லாங் டேர்ம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.